உண்மையாவே சிவபெருமான் ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை யாராலையுமே தடுக்க முடியாது. யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. ஆனா அந்த விஷயத்தை எளிதில் இறைவன் கொடுத்து விடுவாரா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப கடினம்தான். உண்மையாகவே சொல்ல போனா ஒவ்வொருத்தவரும் சிரத்தை எடுத்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்தால்தான் இறைவன் கொடுப்பார். சரி, இப்ப நம்ம கொடுத்துருவாருன்னு சொல்றோமே, கோடி கோடியா பணத்தை கொடுப்பாரா, மாளிகைகளை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா தெளிவா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பொறுமையா முழுமையா கேளுங்க. கண்டிப்பா அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கணும் இதன் மூலமாக. இப்ப வாழ்க்கையில நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேருமே இருக்கும். நமக்குள்ளேயே நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேரும் இருக்கத்தான் செய்யறாங்க. எல்லா நேரத்திலும் நம்ம நல்லவர்களாக இருந்து விடுவதில்லை, எல்லா நேரத்திலும் நாம் கெட்டவர்களாகவும் இருந்து விடுவதில்லை. சரி, இப்ப வாழ்க்கை சில பேத்துக்கு ரொம்ப இன்பமானதா இருக்கு, சில பேத்துக்கு துன்பமே வடிவானதா இருக்கு. அதெல்லாம் யாருமே மறுக்க முடியாது. இறைவன் என்னை இப்படி சோதிக்கிறாரே, நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். இறைவன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாரே, அவரையே சரணடைந்து கிடக்கின்றேனே, எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் நமக்கு வருது. நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே நமக்கு எடுத்து தெளிவாக கூறியிருப்பது, நீ செய்ததுதான் உனக்கு வருகிறது, நீ செய்ததுதான் வருகிறது. எனக்கு தெரியாது நான் போன ஜென்மத்துல என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது தெரியாது. அந்த நினைவுகள் எல்லாம் வந்ததுன்னா இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியாது. அதனாலதான் இறைவன் ஒரு பிறவியில இருக்கக்கூடிய அந்த நினைவுகளை எல்லாம் அழித்து விடுகிறார். அதனால் வருகின்ற அந்த கர்மாவை நாம் சுமந்து வருகிறோமே தவிர அந்த நினைவுகள் எல்லாம் நம் மனதிலோ அல்லது நமக்கு அந்த ஞாபகம் வராமல் போனதற்கான காரணம் இந்த பிறவியை நீ நிம்மதியாக வாழ முடியாது அப்படிங்கறதுனாலதான். அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுல இறைவன் கருணாமூர்த்தி சொல்ல போனா அதையும் சேர்த்து கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பெரிய கவலை எல்லாம் வந்துடும். ஏன்னா இவ்வளவு செஞ்சுட்டோமே, இந்த வாழ்க்கையில இந்த பிறப்புல இன்னும் எவ்வளவெல்லாம் வரப்போதோ தெரியலையேங்கிற பயத்திலேயே பாதி வாழ்க்கை போயிடும். அதனாலதான் அதெல்லாம் மறைச்சிட்டு நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதுல கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், துன்பம் இருக்கத்தான் செய்யும். சில பேத்துக்கு இன்பம் இருப்பதற்கான காரணம் அவர்கள் அப்படிப்பட்ட கர்மாவை சேர்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, எச்ச கையில காக்கா கூட ஓட்ட மாட்டான், ஆனா அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்படின்ட்டு. அவன் செய்த புண்ணியம் அவனுக்கு மட்டுமே தெரியும். சென்ற ஜென்மாவிலே அவன் செய்த கர்மத்தின் பலனை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். இன்னைக்கு அவர்கள் செய்யவில்லை என்றால், அவர்களிடம் கோடி கோடியாக இருக்கிறது, அவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் அதற்கான வினையை மீண்டும் அனுபவிக்கத்தான் போக வேண்டும், வேற வழி இல்லை. சரி, அப்ப இறைவனை எதற்காகத்தான் வழிபடணும்? சிவபெருமானை ஏப்பா வழிபடணும்? நான் மந்திரம் சொல்றேன், தினமும் பூஜிக்கிறேன், 2 நேரம் கோயிலுக்கு போறேன், சிவபெருமானே அப்படின்னு கதியா கிடக்கிறேன். இப்படி இருந்து இறைவனுக்கு மனம் இறங்காதா? இப்படி இருந்தாலும் இறைவனுக்கு மனம் இறங்காதா அப்படிங்கிற அந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே. ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்கிறாங்க, ஏப்பா சிவனை வழிபட்டா என்ன கிடைக்கும்? ஏப்பா சிவனை வழிபட்டா பங்களா கிடைக்குமா, கார் கிடைக்குமா, காசு கிடைக்குமா? இதெல்லாம் எதுவும் கிடைக்காது. தெளிவா தெரிஞ்சுக்குங்க, அதெல்லாம் எதுவும் கிடைக்காது. பெரும்பாலும் சிவனை பத்தி சொல்லும் போது கூட, அல்லது நம்ம யாரையாச்சும் பார்த்து சிவனே நிருடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த உலகப்பற்றுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இறைவன். அந்த நம்ம சொல்லக்கூடிய இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது, ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. இந்த மாதிரி எந்த பாலினத்திலும் சேராதவர், எந்த உணர்ச்சிகளுக்கும் ஆட்படாதவர். அப்படிப்பட்ட இறைவன் நீங்க போய் விண்ணப்பம் வைக்கிறீர்கள். விண்ணப்பம்னா நான் அடியன் என்ன குறிப்பிடுகின்றேன் அப்படின்னா, எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், என் குறைகளை களைந்து விடு, இந்த மாதிரி நம்ம எது கேட்கிறோம்? அவர் மனசு இறங்கி செய்வார் அப்படின்னா அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு சில விஷயங்கள் நடைபெறும். அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏதாச்சும் தடைகள் இருக்கும், அந்த விண்ணப்பத்தை வைக்கும்போது அந்த தடை அகலும். அதன் மூலமாக அவர்களுக்கு வர வேண்டியது சேரும். எழுதப்படாதது எப்படி இருந்தாலும் வராது. ஏன்னா இன்னைக்கு நிறைய சொல்றாங்க. நீங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில யதார்த்தம் ரொம்ப முக்கியம். இப்ப ஈர்ப்பு விதிகள் அப்படின்ட்டு ஒரு சில விஷயம் சொல்றாங்க. பிரபஞ்ச ரகசியம், பிரபஞ்சத்திடம் கேளுங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கேளுங்கள் கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும், அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. தகுதிக்கு ஏற்றவாறு தான் கிடைக்கும்.
உங்களுக்கு நல்லாவே தெரியும், 1 கோடியை விட 5000 கோடிங்கிறது பெருசா இல்லையா? பெருசுதான். இப்ப நீங்க பிரபஞ்சத்திடம் கேட்கும் பொழுது நாம் என்ன கேட்போம்? ஒருவேளை பணம் வேணும்னு உங்களுக்கு தோணினாலும் நம்ம என்ன கேட்போம்? யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் இப்போதைக்கு தேவை. அப்ப நான் என்னன்னு கேட்பேன்? எனக்கு 5000 கோடி ரூபாய் நாளைக்கு வேணும்னு பிரபஞ்சத்திடம் கேட்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஈர்ப்பு விதி அந்த இடத்தில் உண்மையாகுமா பொய்யாகுமா? அதே நான் கேட்பது எனக்கு 5 லட்சம் இப்போதைக்கு தேவை, அது இருந்தா சில பிரச்சனைகளிலிருந்து நான் வெளியே வந்து விடுவேன். அப்ப நான் என்னன்னு வேண்டேன்? 5 லட்சம் எனக்கு வேண்டும் அப்படின்னு வேண்டேன். இது கிடைக்குமா கிடைக்காதா? இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. 5000 கோடி அப்படிங்கிறது என் தகுதியை மீறியது, என் தலையில் எழுதப்படாத விஷயம். நான் அவ்வளவு கர்மாவெல்லாம் சேர்க்கவில்லை. இந்த ஜென்மத்திலே 5000 கோடிகளுக்கு அதிபதியாக இருக்க வேண்டும் என்ற அந்த எழுதப்படாத எழுத்திற்காக நான் பிரபஞ்சத்திடம் கேட்டால் அதற்கான வினை அந்த இடத்துல எதுவுமே இருக்க போவதில்லை. 5 லட்சத்திற்கு தகுதி படைத்தவன் தான். ஆனால் சில விஷயங்கள் தடையாக இருக்கிறது அப்படிங்கும் போது நான் கேட்கிறேன், பிரபஞ்சத்திடமோ இறைவனிடமோ நான் கேட்கிறேன் அப்படிங்கும் போது அதற்கு தடையாக இருப்பவை எல்லாம் அகற்றப்படுகிறது, அது உங்களுக்கு வந்து சேருகிறது. இந்த 2 விஷயத்தை பத்தி நீங்க வேண்டும் போது உங்க மனநிலை எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. 5000 கோடி வேண்டும்னு எவ்வளோ அழுத்தமா இருந்து நம்ம வேண்டினாலும் அதுல ஒரு பிடிப்பு இருக்காது, மனமே நம்பாது, மனமே இதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் 5 லட்சம் அப்படிங்கிறதுக்கு தகுதியானவர் நீங்கள் அப்படிங்கும் போது அதை மனம் இறுக பற்றும். கண்டிப்பா அது நடக்கும் நடக்கும் நடக்கும்னு பற்றும். அப்ப இது கிடைக்கின்றது. ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். அப்ப இதெல்லாம் நம் வினை பயனின் காரணமாகத்தான் பொன் பொருளும் கூட நமக்கு சேருகிறது. அதை தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப சிவபெருமான வேண்டுனா என்னதான் கிடைக்கும்? ஏன்னா அவரு பொண்ணும் கொடுக்க மாட்டாருன்றோம், பொருளும் கொடுக்க மாட்டாருன்றோம், தகுதிக்கு மீறி எதுவுமே கிடைக்காது. ஏன்னா எல்லாம் இந்த இடத்துல ஏற்கனவே எழுதப்பட்ட விதிகள். இந்த மனிதனுக்கு இதுதான் அப்படின்னு எழுதப்பட்டாச்சு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவனுக்கு அந்த தெளிவு கிடைக்க வேண்டும், ஞானம் கிடைக்க வேண்டும், இறைவனை பற்றிய புரிதல் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் அந்த இடத்துல இருக்கும். அந்த புரிதலை அவன் எப்படி ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறது அவனை பொறுத்து தான். அதுவும் அவன் கர்மாவை பொறுத்து தான். எல்லாமே கர்மா கர்மான்ட்டே போறோம்லாம் நினைக்காதீங்க. அது உண்மையா உணர்வு பூர்வமா உணர்பவர்களுக்கு தெரியும் ஆம் அப்படிங்கிறது. சரி சரி, என்னதான்ப்பா கொடுப்பார்? நல்லா தெரிஞ்சுக்குங்க. பற்றற்றவர், குணம் எந்த குணத்திற்கும் ஆட்படாதவர். என் குணத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு இடத்துல அதிகமா பாசம், ஒரு இடத்துல அதிகமா கோபம், இந்த மாதிரி எந்த இடத்திலும் பாரபட்சமெல்லாம் இருக்காது. நிலைத்தன்மையுடையவர். பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாத்திலிருந்தும் தனித்து நிற்கக்கூடியவர், எல்லா வினைகளிலிருந்தும் தனித்து நிற்கக்கூடியவர். உள்ளத்திலே அந்த உயிரிலே 2 கலந்து நின்றாலும் தனித்திருக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் சிவபெருமான். சரி, இப்ப உதாரணமா எடுத்துக்கோங்க. என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்களேன். மனிதன் பிறப்பெடுத்து விடுகின்றான். மனிதன் பிறப்பெடுத்து விடுகின்றான். நம்ம ஒரு காலகட்டத்தில் பக்தி கொண்டு இறைவா இதை கொடு, இறைவா அதை கொடு, உனக்கு வினை பயன் இருக்கிறது அப்படின்னா அது நீ கேட்பதற்கு அந்த மனதிற்கான ஈர்ப்பு விசையின் காரணமாக இறைவன் அதை நல்குகிறார். அதை விட்டுருங்க, உங்களுக்கு அது தேவை, அது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்கிறது, கொடுத்து விடுகின்றார். இதே எண்ணத்தோட நம்ம என்னைக்காச்சு பிறப்பற்ற நிலையை கேட்டு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா யாருமே கேட்கறது இல்லை. பொதுவா பக்தி அப்படிங்கிறதுக்குள்ள வர்றவங்க, ஞானம் அடைந்தவர்கள் மட்டுமே அந்த எல்லைக்கு செல்கிறார்கள். அப்ப சிவபெருமான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொன்னமே. எந்த விஷயத்தை சிவபெருமான் கொடுக்கணும்னு நினைச்சா உடனே கொடுத்துருவார் அப்படின்னா தெளிவா தெரிஞ்சுக்குங்க. நம்ம 2க்கும் இடைப்பட்ட நிலையிலே மனிதன் இருக்கின்றான். ஒன்று நல்லவன், இன்னொன்று கெட்டவன். இந்த 2க்கும் இடைப்பட்ட நிலையிலே இருக்கின்றான். இப்ப எடுத்துங்க, உதாரணமா இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு அப்படியே ஒரு அசராத நம்பிக்கை உடையவர் ஒரு பக்கம். அவர்கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டார், யார் பேசுறதையும் காதுல வச்சுக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட நபர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இறைவன் அப்படின்னு சொன்னாலே எரிஞ்சு விழுகிறவங்க ஒரு பக்கம். இறைவன்லாம் இல்லை, விற்று அதை பத்தி பேசாத, இல்லாத பொருளை பற்றி ஏன் இப்பொழுது பேச வேண்டும் அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம். இந்த நடுவுல இருக்கிறாங்க இல்லையா, இவங்க இங்கிட்டும் போக முடியாது, அங்கிட்டும் போக முடியாது. உண்மையாலுமே இருக்கிறாரா? உண்மையாலுமே இறைவன் இருக்கிறாரா? நான் ஒரு நாளுமே பார்த்ததில்லையே.
நான் ஒரு நாளுமே உணர்ந்ததில்லையே, நமக்குள் இறைவன் இருக்கிறார் என்று சொல்கிறார்களே, எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு குழப்பவாதியாக இருக்கிறார்கள் அல்லவா, இவர்களிடம்தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். இந்த இடத்தை தான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சிவபெருமான் கொடுக்க நினைத்தால் கண்டிப்பா அதை தடுக்க யாராலும் முடியாதுங்கிறத இங்கதான் புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த குழப்ப நிலையில் இருக்கின்ற மனிதன் எந்த பக்கம் சாய்கிறான் என்பதை பொறுத்து அவன் வாழ்க்கையானது தீர்மானிக்கப்படும். உண்மையாலுமே இறைவன் இருக்கிறார் அப்படின்னு நம்பி உணர தொடங்க 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 அவனுக்கு ஞானத்தை அளிக்கக்கூடிய வள்ளலாக சிவபெருமான் இருக்கின்றார். ஞானத்தை வழங்கக்கூடிய வள்ளலாக சிவபெருமான் இருக்கின்றார். அப்படியே இல்லை இல்லை அப்படின்னு போக போக அவனுடைய கர்மாவை அவனுக்கு ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை உணர்வதற்கு அவர் எதுவுமே செய்ய போவது இல்லை. அதனால உன் கர்ம விதிப்படி ஆயிட்டு போகுது அப்படின்னு விட்டுறது. அதே இந்த குழப்பத்தில் இருக்கவங்களையும் அப்படியே விட்டுறது. அப்ப எந்த இடத்துல அவங்க வாழ்க்கையை மாற்றணும்னு நினைத்து இறைவனை உணர வேண்டும் என்று நினைத்து அதன் வழியில் அவர்கள் பயணம் செய்கிறார்களோ, அதை நோக்கி பயணிக்கிறார்களோ. ஏன்னா சிவபெருமான் சிவனேன்னு இருக்கிறவர், சிவபெருமான் சிவனேன்னு இருக்கிறவர். இப்ப நீங்க நடுநிலையா இருக்கீங்க, ரெண்டு பக்கம் இல்லாம குழப்பத்தில் இருக்கீங்க. இப்போ ஒரு புறமா சாயறீங்க. ஒரு புறமா சாயறது என்னன்னா, இறைவன் கட்டாயமாக இருக்கிறார், நான் அவரை உணர்ந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் போக போக நீங்களும் சிவனேன்னு ஆயிடுவீங்க. நீங்களும் சிவனேன்னு போயிடுவோம். ஏன், என்ன விஷயம்? அந்த இடத்துல எந்த வினையும் மாற்ற மனம் வராது, எந்த வினையும் செய்வதற்கு மனம் வராது, எதன் மீதும் பற்று வராது. எல்லாத்தையும் சமநோக்காக பார்க்கின்ற அந்த ஒரு ஞானம் நம்மளுக்கு கிடைத்துவிடும். அந்த ஒரு தெளிவானது நமக்கு கிடைத்துவிடும். அப்படி அந்த தெளிவு பிறக்கிறது அப்படிங்கும் போது உள்ளிருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டால் நாமே இறைவனாக மாறுகின்றோம் என்ற அந்த தாற்பத்தியத்தை புரிந்து கொண்டால். ஏன்னா நமக்குள்ள இரண்டரை கலந்த நிலையில் இருக்கின்றார், இரண்டரை கலந்த நிலையில் இருக்கின்றார். நம்மால தான் புரிஞ்சு கொள்ள முடியல. எப்ப நீ இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டாயோ அப்பொழுதே அந்த ஞானத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக சிவபெருமான் மாறுகின்றார். அப்படி ஒரு நிலைக்கு நீங்கள் சென்று விட்டால் அந்த ஞானத்தை உங்களுக்கு வழங்க வேண்டும், பிறப்பற்ற அந்த வாழ்க்கையை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்து விட்டால் அதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் யாருக்குமே தகுதி இருக்காது. அதை தடுப்பதற்கு யாராலுமே முடியாது. அது எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, அந்த பிறப்பற்ற நிலையை என் பக்தனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால், ஏன்னா அந்த இடத்துல அவரும் சிவனேன் இருக்காரு, நம்மளும் சிவனேன் மாறிடுறோம். எந்த வினைகளும் நம்மை பாதிப்பதில்லை, எதன் மீதும் மனிதனுக்கு பற்று இருப்பதில்லை. தனக்குள் இருக்கின்ற பேராற்றலை அவன் உணர்ந்து கொள்கின்றான். தனக்குள் இருக்கின்ற அந்த பேராற்றலை உணர்ந்து கொள்வதிலே அவன் திளைத்திருக்கின்றான். அந்த இன்பம்தான் உலகத்திலே மிக பெரியது என்று அதனிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்படிங்கும் போது அவனே அந்த இறைஸ்வரூபமாக மாறுகின்றான். அவனுக்கு அந்த கிடைத்த ஞானத்தை இறைவன் கொடுக்கின்றார் பாருங்கள், சிவபெருமான் கொடுக்கின்றார் பாருங்கள். அந்த ஞானத்தை வேறு யாராலும் தர முடியாது. அதுக்கு நம்ம சிவனேன்னு இருக்கணும், அதுக்கு நம்ம சிவனேன்னு இருக்கணும். அப்ப இந்த குழப்ப நிலையிலிருந்து இறைவனை நோக்கிய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். இறைவனை நோக்கிய பயணத்தை இருக்கிறார் எப்படி உணர்ந்து கொள்வது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதற்கான முயற்சிகளை செய்யும் போது இறைவன் அதற்கான வழிகளை காட்டுகின்றார், அதற்கான வழிகளை காட்டுகின்றார். அதன்படி பிரயாணம் செய்யணும். அப்பதான் சொல்லுவாங்க, துன்பம் வருது, கஷ்டம் வருது, எல்லாம் நம்ம செஞ்சனால வருது. 40 வயசுலேயே என் கணவர் பிரிந்து விட்டார், 30 வயசு இருக்கும்போது என் மனைவி பிரிந்து விட்டார், இன்னும் என் அப்பா, எனது அம்மா, இந்த மாதிரி நிறைய உறவுகளை இறைவன் பறித்து கொண்டார். அடியே திரும்ப சொல்றது ஒண்ணுதான், இது ஏன் நடந்தது அப்படிங்கிறத நம்ம பூர்வ ஜென்மாவை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். என்னென்ன கர்ம வினைகளை ஆற்றி இருந்தோம்னு அதெல்லாம் ஞாபகம் இருந்திருந்தா இந்த 40 வருஷத்துக்கும் நீங்க நிம்மதியா வாழ்ந்திருக்க முடியாது. இந்த 40 வருஷமும் உங்க கணவனுடையோ மனைவியோடையோ வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சிறப்பாக இருக்கிறது என்றால் இது கண்டிப்பாக சிறப்பாக அமைந்திருக்காது. ஏன்னா நம்ம இந்த வினையை ஆற்றினோம், இது நடக்கப் போகிறது என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால்
இவ்வளவு இன்பமாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டீர்கள். இப்ப இந்த அளவுக்கு புலம்பிருக்க மாட்டோம். இவ்வளோ நல்ல வாழ்க்கையை இறைவன் பறித்துக்கிட்டாரே அப்படின்னு புலம்பிருக்க மாட்டோம். ஏன்? உங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த கர்மத்தின் காரணமாக இது நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வாழ்க்கை நரகமாகிவிடும். அதனாலே இறைவன் சில விஷயத்தை மறைத்தல் என்னும் தொழிலின் மூலமாக மறைத்து விடுகிறார். அவரையும் மறைத்துக் கொள்கிறார். உங்களுக்கும் வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்னு சில விஷயங்களை மறைத்து விடுகின்றார். அதை பக்குவமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது யாருக்கு நடந்தாலும் சரி, நடப்பது நடந்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இறப்பு என்பது நடக்காத வீடு இந்த உலகத்திலே எங்கிருக்கிறது? இறப்பு என்பது ஒரு கொள்கை இல்லாத உயிரினம் ஏதேனும் இருக்கிறதா? அந்த பண்பு இல்லாமல் உயிரினங்கள் இருக்கிறதா? எல்லாத்திற்குமே அழிவு என்பது உண்டு. இந்த பிரபஞ்சத்திற்கும் ஊழிகாலம் என்று ஒன்று உண்டு. அதற்காக இயற்கையுடைய அந்த சுழற்சியை நம்மால் மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. அப்ப எதை நாம் செய்ய வேண்டும்? வாழ்கின்ற காலம் வரை அர்த்தமுள்ளதாக வாழ வேண்டும். இறைவன் எதற்கு இந்த பிறவியை கொடுத்தாரோ அதற்கு சாட்சியாக இருந்து இறைவனை உணர்ந்து, அந்த இறை ரூபத்தை உணர்ந்து, அந்த இறை ஆற்றலை உணர்ந்து, அந்த ஜோதியை உணர்ந்து ஜோதியுள் ஐக்கியமாக வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுதானே யோசிக்க வேண்டும். மாறாக எனக்கு துன்பம் வந்து விட்டது, இப்படி துன்பத்தை கொடுக்கிறார், இதையெல்லாம் பறித்துக் கொள்கின்றார், வாழ்க்கையவே தொலைத்து விட்டேனே அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க கூடாது. சரி, இப்ப நான் இழந்துட்டேன், கோடீஸ்வரனா வாழ்ந்தேன், இன்னைக்கு என் கையில 10 பைசா இல்லை, வீட்டுல கடங்காரன் வந்து கதவை தட்டுறான், கண்ணா பின்னான்னு திட்டுறான், இந்த பிறவியில நான் எதையுமே பண்ணலையே, போன பிறவியில செஞ்சதுக்கு நான் இப்ப அனுபவிக்கிறேனே அப்படின்னா தெளிவா தெரிஞ்சுக்குங்க. எல்லா சோதனைகளும் உங்கள் கர்மத்தை கழிப்பதற்காகவே. நீ ஏமாற வேண்டும், ஏனென்றால் நாம் யாரையோ ஏமாற்றி இருக்கின்றோம். எந்த அளவிற்கு நாம் போகின்றோமோ அந்த அளவுக்கு செய்திருக்கிறோம். அதை பக்குவமாக ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். நான் செய்ததை நான் அனுபவிக்கின்றேன் இறைவா, என் கர்மத்தை கழித்து விடுவதோடு இனி நான் அதை செய்வதற்கு தயாராக இல்லை, இந்த துன்பத்தை பிறர் ஒருவருக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லை அப்படிங்கிற அந்த பக்குவ நிலைக்கு வந்துட்டா அந்த சோதனை முடிஞ்சிடும். எப்ப அந்த பக்குவ நிலை வருதோ அது வரணும் அந்த சோதனை தொடரும். இதை நீங்க உள்ளபடி ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். மனசார மாறணும். ஏன்னா எவ்வளவோ செய்திருப்போம், நாம் தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு கீழ் இருக்கின்ற தொழிலாளர்களை அவமானப்படுத்தி இருப்போம், நிறைய காசுக்காக பிறரை ஏமாற்றி இருப்போம், உணவுப் பொருளை கலப்படத்தை செய்திருப்போம், நிறைய பண்ணியிருப்போம். அப்ப அதற்கான விளைவை நாம் விலை கொடுத்து தானே ஆக வேண்டும். உண்மையாகவே நான் செய்தது தவறு, நான் இதை உளமாற இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கின்றேன், என்ன நடத்தணும்னு நினைக்கிறியோ நீ நடத்திட்டு போ, நான் அது வரல அமைதியா இருக்கேன்னு நினைச்சிட்டா அந்த கஷ்டமானது படிப்படியாக குறையும். ஏன்னா உண்மையை உணர்ந்து விட்டால் இறைவன் அதற்கு மேல சோதனை கொடுப்பதில்லை. ஏன்? அந்த உண்மை உனக்கு விளங்க வேண்டும் என்பதற்குத்தானே அந்த சோதனை. அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு ஐயா, அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு ஐயா. அதிலிருந்து மனதை மடைமாற்றுங்கள். எந்த பக்கத்துல மடைமாற்றுறது? ஆலயங்களுக்கு செல்லுங்கள், சம்பந்தமே இல்லாம அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போயிடுங்க. நீங்க வாழ்ந்த அந்த சூழ்நிலையை விட்டே வெளியே போயிடுங்க. ஏதேனும் ஆலயத்திற்கு சென்று கொஞ்ச நாள் அங்கு தங்கி இருங்கள். தங்கி அங்க இருக்க சூழ்நிலைகளை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். இறைவன் ஏதோ ஒரு ரூபமாக வந்து உங்களிடம் பேசுவார். ஏதோ ஒரு ரூபத்திலே அந்த இறையாற்றல் உங்களை தொடர்பு கொள்ளும், பேசும். அதன் மூலமாக உங்களுக்கு என்ன உத்தரவு வருகிறது என்று கேட்டு தெளிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தை படைக்கும். அந்த அத்தியாயத்திற்கு தலைவன் நீங்களாக இருப்பீர்கள். சாதாரணமாக வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளாதீர்கள். சிவபெருமான் கொடுக்க நினைத்தால், அது எதுவாயினும் சரி, அவர் கொடுக்க நினைத்தால் அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை. உயர்ந்தபட்சமாக அவர் உங்களுக்கு பிறப்பற்ற நிலையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால், அதற்கு தகுதியாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டால் அதை தடுப்பதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது. இது நியதி.